பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம். பேஜ் நம்பர் 189. பாடம் 6. அல்லாஹ்வே இரணம் அளிக்கக்கூடியவன். அல்லாஹ்வே இரணம் அளிக்கக்கூடியவன். இறையியலை குறித்த ஒரு அற்புதமான ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். இதில் இருக்கிறது தான் இதுக்கான விளக்கமே. எக்ஸ்ட்ராலாம் நம்ம விளக்கம் சொல்கிறது இல்லை, இதிலேயே போதுமானது. சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள் மட்டும் என்ன அதை மட்டும் பார்த்துடும். சரியா? அர் ரஸாக், அல்லங்க அல் வஹாப், அல் முக்னி, இது போதும். 3 தான். சரியா? இது 3 தான் அவன் இரணம் அளிக்கக்கூடியவனுக்கான ஒரு அஸ்மாவா இருக்குது. வேற எதுவும் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சது? இந்த 3மே நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அவன்தான் இரணம் அளிக்கக்கூடியவன். சொல்லுவாங்கல்ல, இரணமும் மரணமும் ஒரு மனிதனுக்கு தேடி வரும். நம்ம பிறக்கும் பொழுதே அது நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே, சரிங்கம்மா, அப்போ ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்பொழுது, தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே இரணம் மரணம், அது நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையா எல்லாமே என்ன செய்யப்படும்? நிர்ணயிக்கப்படும். அதில் ரொம்ப முக்கியமானது இந்த இரணம். ஏன் அப்படின்னா, மரணத்தை கூட சில நேரம் நம்ம என்ன செய்கிறோன்னா இது பண்ணுறோம், அதாவது மறந்து கூட வாழ்கிறோம் அப்படின்னு கூட எடுத்துக்கிறலாம். ஆனால் இரணம் மறக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த மறக்காதது அல்லாஹ் பசிங்கிற ஒன்றை வச்சுருக்கான். எதுக்காக? இரணம் நமக்கு தேவை, மனிதனுடைய அன்றாடத்துக்கு தேவையான ஒன்று. ஆனால் அந்த இரணம் யார்கிட்ட இருந்து வருது? அவன் ரஸாக்காக இருக்கிறான். இதில் பாருங்களேன், அழகான வார்த்தையில் கொடுத்துருக்குறாங்க. இவ்வுலகில் எத்தனை உயிரினங்கள் உள்ளனவோ அவை அனைத்திற்கும் இரணமளிக்கும் பொறுப்பை அல்லாஹ் தன் கைவசமே வைத்துள்ளான். அவனே அனைத்தையும் படைக்கக்கூடியவன், அவனே எல்லாவற்றிற்கும் இரணமளிக்கக்கூடியவன். அவன் உயிரினங்களை படைத்து அவற்றின் இரணம் மற்றும் தேவைகளை ஏற்பாடு செய்யாமல் அப்படியே விட்டுவிடவில்லை. அவனுக்கு ரப்புங்கிற ஒரு பேர் இருக்குல்ல. ரப்புன்னா என்ன அர்த்தம்? படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தக்கூடியவன் தான் ரப்பு. அந்த பேர் ரொம்ப பொருத்தமானது. ரப்பனா, அல்லாஹுக்கு அடுத்து, அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு அடுத்து ரப்புங்கிற வார்த்தை இறைவனுக்கு மிக பொருத்தமானது அந்த அஸ்மாக்களை விட. ஏன்னா அந்த ரப்பு தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹி அர்ஹமுர் ராஹிம், அர்ஹமுல் ஆலமீன்லாம் சொல்லலை. ரப்பில் ஆலமீன்னா என்ன அர்த்தம்? அகிலத்தாறுகளின் இரட்சகன் அப்படிங்கிறது வருது இல்லையா? சரி, ரைட். அப்போ கடலில் உள்ள உயிரினங்களுக்கும் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளுக்கும் தரையில் வாழும் உயிரினங்களுக்கும் அல்லாஹ்வே தன் கஜானாவிலிருந்து இரணங்களை அனுப்பி வைக்கிறான். அல்லாஹ்வே தன் திருமறையில் கூறுகிறான், எத்தனையோ ஜீவராசிகள் அவை தமது உணவை சுமந்து கொண்டு திரிவதில்லை. அல்லாஹ்வே அவற்றிற்கும் உங்களுக்கும் இரணமளிக்கிறான். அவன் அனைத்து விஷயங்களையும் கேட்பவனாகவும் அறிவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் சிலருக்கு இரணத்தை விசாலமாக்கி தருகிறான், சிலருக்கு இரணத்தை அளவோடு கொடுக்கிறான். இது அல்லாஹுடைய ரகசியமாகும். அல்லாஹு தஆலா அருளியுள்ளான். அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு ஏராளமாக கொடுக்கிறான், அளவோடும் கொடுக்கிறான். மின் கைரி ஹிசாப் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லுவான். இங்கே 2 விஷயங்களை மனதில் பதிய வைக்க வேண்டும். இது முக்கியமானது. ஒன்று, உலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தன் இரணத்துடையே பிறக்கின்றான். அதாவது அல்லாஹு தஆலா தனது கஜானாவிலிருந்து அவருக்காக இரணத்தை நிர்ணயித்து விடுகின்றான். மேலும் அவருக்குரிய இரணம் நிர்ணயிக்கப்பட்டுவிட்ட காரணத்தினால் அவருடைய இரணத்தில் எந்த குறையும், அடுத்தவருடைய இரணத்தில் எந்த குறையும் ஏற்படாது. எனவே இவ்வாறு எண்ணிவிடக்கூடாது. குடும்பம் சிறியதாக இருந்தால் அது செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். குடும்பம் பெரியதாக இருந்தால் அது சிரமத்திலும் வறுமையிலும் இருக்கும் என்று அவ்வாறு எண்ணுவது தவறும் மடமையும் ஆகும். மடமை காலத்தில் சிலர் இவ்வாறு நினைத்து வந்தனர். அப்படிதானம்மா? அதாவது பிள்ளை குட்டிகள் நிறைய இருப்பின் அவர்களுக்குரிய உணவும் குடிப்பும் எங்கிருந்து கிடைக்கும்? அவர்களுடைய தேவைகள் எப்படி நிறைவேறும்? இது போன்ற எண்ணங்கள் அவர்களுக்கு தோன்றியதால் வறுமைக்கு பயந்து தன் குழந்தைகளை இரக்கமின்றி கொன்று குவித்து வந்தனர். அல்லாஹ் அக்பர். இப்போ நாம் என்ன செய்யணும்னா, இரக்கமின்றி கொன்றெல்லாம் குவிக்கலை. ஆமாம், சொல். ஆமாம், கற்பத்தடை செய்து கொஞ்சமா. சரி, ஓகே. அப்படிதான் சொல்லக்கூடாது. இப்போ தானே சொன்னோம். ஒன்று புரிஞ்சுக்கிறணும், நமக்கு அதுக்கு ஆபத்தாக இருக்குன்னா பெற்றுக்க வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேருடைய இல்லை, பல பேருடைய எண்ணம் இதுதான். நம்ம இது பண்ணால் அந்த பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணுமே, அது பொம்பளை பிள்ளை பிறந்தால் ரொம்ப கஷ்டமாயிடுமே, வளர்க்கணுமே, அது எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க.
அது வந்து அப்போ அவங்களுடைய அந்த ரசூல்லாவுடைய காலத்தில் கொலை செய்கிறாங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்மளுடைய காலத்தில் நம்மளுடைய எண்ணம் இதுதான் இருக்குது. இப்போ வளர்க்கணும், படிக்க வைக்கணும், சேமிக்கணும், அது இது அப்படின்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், அதை இது பண்ணுறோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிறணும், என்ன எத்தனை வயசு வரை செஞ்சிடும், அதாவது வயசு வரை போயிடும். சேட்டை செஞ்சாதான் பிள்ளைங்க, இல்லைன்னா அது ஒரு அதுக்கு பொம்மையவே வச்சு வளர்த்துடலாம்ல. சரி, அதனால நம்மளுடைய என்னன்னா வம்சம் தலைக்கக்கூடிய ரசூலா சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுதே குழந்தை பேச்சு உள்ள அவங்க மாமிமார்களை பார்த்து தேர்ந்தெடுக்கணும். மாமிமார்கள்லாம் புரியுதா, நிறைய வம்சவழியை பெற்றெடுத்தவங்களை இது பண்ணி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ஃபுட்டு, அதாவது சாப்பாடு, அந்த உடலுடைய இதனாலே நிறைய என்ன இதாகுது. சரி, ஓகே. சரி, ஆனால் எண்ணங்கள் சரியான முறையில் நியத் இருக்கணும் அப்படிங்கிறத இது உணர்த்துது. இஸ்லாம் வந்த பிறகு அந்த பச்சிலம் குழந்தைகளை அநியாயமாக கொலை செய்வதை தடுத்து நிறுத்தியது. அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறியுள்ளான், வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள், நாமே அவர்களுக்கும் உங்களுக்கும் இரணம் கொடுக்கிறோம், அறிந்து கொள்ளுங்கள், அவர்களை கொலை செய்வது மிகப்பெரிய பாவமாகும். உண்மையில் இந்த எண்ணம் ஏன் வருகிறதென்றால், மனிதன் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தம்மை சார்ந்தவர்களுக்கும் தாமே உணவு கொடுப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறான். எனவேதான் தம்முடைய வாழ்க்கையே இப்போது சிரமத்திலும் சிக்கலிலும் கழிந்து வருகிறது. இந்த நேரத்தில் குடும்ப நபர்கள் எண்ணிக்கை அதிகரித்து விட்டால் நம் நிலைமை என்னவாகும், நாம் எப்படி அவர்களை காப்பாற்ற முடியும் என அவன் கருதுகிறான். ஆனால் மனிதனுடைய கடமையோ தனக்காகவும் தன் குடும்ப நபர்களுக்காகவும் இரணத்தை தேடி வெறும் முயற்சி செய்வதுதான். காரியமாக மட்டும் இருக்கணும், அவ்வளோதான். அதற்குண்டான காரண காரியங்களை ஏற்பாடு செய்வதுமாகும். அல்லாஹு தஆலா அதை என்ன செய்வான், அதை சென்று சேர்ப்பது அல்லாஹ்வுடைய இது. அவன் ஒரு காரண காரியமாக மட்டும் இருக்கணும். அல்லாஹு தஆலா அவருக்கும் இரணமளித்து கொண்டிருக்கிறான், மேலும் அவரின் மூலமாக மற்றவர்களுக்கும் இரணமளித்து கொண்டே இருப்பான். 2, ஒரு மனிதர் எத்தனை நபர்களுக்கு பொறுப்பேற்றிருக்கிறாரோ அத்தனை பேருக்கான உணவு கண்டிப்பாக சேரும். உதாரணமாக, ஒரு நபரின் பொறுப்பில் 5 பேர் இருந்தால் அந்த 5 பேருக்கான உணவு அவரிடம் சேரும். அப்படி அவரது பொறுப்பில் 10 பேர் இருந்தால் 10 பேருக்கான இரணம் அவரிடம் சேரும். அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், அல்லாஹு தஆலாவிடமிருந்து அடியாருடைய சிரமத்திற்கு தக்கவாறு உதவிகள் சேரும். சுப்ஹானல்லாஹ், அழகான வார்த்தை. ஆனால் இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த 10 பேருக்கான உணவு 10 பேருக்கான உணவு அவர்கிட்ட சேரும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை எப்போ நம்ம மறுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு போதும் என்ற மனம் இல்லாத பொழுது மறுக்கிறோம். நமக்கு போதும், அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நம்ம இத்தனை பேருக்கான உணவு, இத்தனை பேருக்கான ஒரு பொருளாதாரம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் போதும்னு ஏற்றுக்கிற மனம் இல்லைன்னா அது பற்றாக்குறையாக தான் தெரியும், அது கஷ்டமாக தான் தெரியும், அது சிரமமாக தான் தெரியும். அதனால் அல்ஹம்துலில்லாஹ் படைப்பாளனுக்கு தெரியும், அவன் நிர்ணயித்து சரியான முறையில் அந்த மனித சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய இரணம் அளிக்கக்கூடிய இறைவனாக இருக்கிறான். அதனால் மனிதர்கள் தான் இரணம் அளிக்கிறேன் என்று யாரும் என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். தலூலன் ஃபம்ஷு ஃபி மனாகிபிஹா. அதனால அல்லாஹ்தான் இரணம் அளிக்கிறான் என்கின்ற அந்த இறையியலை முற்றிலும் நாம ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும்.